ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை ஒருத்தங்க கமாண்டில் கேட்டிருந்தாங்க, முட்டை மசாலா ரெசிபி எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லித்தானே ஆகணுங்க. அதுங்க என் ஃப்ரெண்டை அப்பா வந்து ஹோட்டலில் வச்சுருந்தாங்க. அந்த ஹோட்டலில் வந்து இந்த முட்டை மசாலா ரெசிபி செய்வாங்களாம். அதனால் வந்து என் ஃப்ரெண்டை எனக்கு சொல்லி கொடுத்தா. என்னென்னு கேட்டிங்கன்னா, வரமிளகாயை அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஒரு ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து அம்மியில் வச்சு வரமிளகாய் எல்லாம் வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி முட்டையை வேக வச்சு அதை ரெண்டாக உடச்சி கட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த உடச்சி கட் பண்ணி வச்ச முட்டையை அந்த மசாலாவில் தடவி அந்த எண்ணெயில் போட்டுடணும். அந்த எண்ணெயில் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு அப்புறம் எடுத்து ரச சாதத்துக்கு பழைய சாதத்தை கரைச்சி குடிக்கிற தயிர் ஊற்றி அதுக்கு தக்காளி சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து அது மேட்சிங் சூப்பராக இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தா. அதை தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கிறேன். அதை தான் நான் இன்றைக்கி போட்டேன். ஒருத்தங்க எனக்கு வீடியோ போட்டதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரெசிபி கேட்டாங்க. இதுதான் மேட்டருங்க. மெயினாக வந்து நீங்கள் மிக்சியில் போட்டாலும் போட்டுக்கலாம். நான் அம்மியில் வச்சு அரைச்சி தான் அந்த மசாலா ரெடி பண்ணினேன். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு வச்சுங்க தயிர் ஊற்றி பழைய சாதம் கடைச்சி குடிக்கும்போது அந்த முட்டையை விட அந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மசாலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த முட்டை மசாலா யாருக்கு பிடிச்சிருங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.